இங்கே ஏன் நிற்கிறேன்? ஏன் நிற்கிறீங்க? அன்பே, நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு இருக்கா? கரூரில் நீதிமன்றத்தில் வழக்கு யாருக்கு? வரலாம். கால் வந்துட்டு வரலாம். இந்த அம்மாவுக்கு வலது பக்கத்து மூளைக்கு போகக்கூடிய பிரெயினில் இருக்கக்கூடிய நரம்பில் பிளாக் இருக்குது. அது பெண்டாக உருவாக்கப்பட்டிருக்கா அல்லது புரதச்சத்துக்கள் அடைச்சி ரத்தம் போகலையாங்கிறத ஆராய்ச்சி பண்ணணும். ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி டாக்டர்கள் சொல்லியிருக்காங்கண்ணா. இவங்க எளிதில் குணமாகிறதுக்கு நான் உதவியாக இருப்பேன்ப்பா. வர வச்சுருவோம். வழக்கை வெற்றியாக்கி தரேன். கொள்கைக்கு துணையாக இருக்கேன். நினைத்ததெல்லாம் நடக்கும். ஜெயிச்சிருவோம்ப்பா. சந்தோஷமாக இருங்க. தொழில் சம்பந்தமாக மன வருத்தப்பட்டு வந்தது யார்? வா. என்ன தொழில்டா தம்பி? காலை வந்துட்டு வா. நல்ல எழுதி. இவன் அறவர மனசாக இருக்கானே. இன்னொருத்தன் காலில் வந்துட்டு வா. அம்மாவை கேட்போம். உங்கள் அம்மா எங்கே இருக்கா? அப்பா ஐயா அம்மா 2 பேர் பாட்டில் ஊரில். காலில் வந்துட்டு வா. மூன்று வருஷத்துக்கு முன்னால் தொழிலை பற்றி சிந்தித்து முயற்சிகள் செய்து பல நஷ்டங்களை அடைந்து வேதனைப்பட்டு ஏமாற்றம் அடைந்தேன். அதில் வாகனங்கள் சம்மந்தமானதும் உண்டு. சரிண்ணா? அதனால் எதை எடுத்தாலும் நஷ்டமாக இருந்துக்கிட்டு இருக்க. அடுத்து நம்ம தொழில் நடத்தலாமா அல்லது வேற ஒருத்தர் செய்ததில் பார்ட்னராக போய் இருக்கலாமா அல்லது என்ன செய்கிறது ஒன்றும் புரியலை. தொடங்குறதுக்கு நல்ல நேரம் வந்துருச்சா வரலையா அல்ல இன்னும் கொஞ்சம் பொறுத்து இருந்துக்கிடுவோமா, பணத்தை போட்டு கேவலப்பட்டுறக்கூடாத அப்படிங்கிற பயத்தில் என்னை பார்க்க வந்திருக்கேன். ஆமாம் ஆமாம். கால் வந்துட்டு வா. நீ தொழில் நடத்துறதுக்கு இன்னும் 120 நாட்கள் கால அவகாசம் இருக்குது. நீ நடத்தக்கூடிய தொழில் விவசாயம் சம்பந்தமான வாகனங்களை எடுத்து தொழில் பார்க்கலாம். வேறு என்ன தொழில் செய்யணும்னு நினைக்கிறப்போ? இரும்பு நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பன் செஞ்சுட்டு இருந்தார். மலன் இரும்பு செய்யலாமா? அது மலன் இரும்பு சிமெண்ட்டு இது செய்யலாமா அப்படின்னு இந்தா என்னை நினச்சி செஞ்சுக்கலாம். 120 நாட்கள் கழித்து ஆரம்பி. அதுக்கு முன்னால் உத்தரவாதம் கொடுத்துடாத, யாருக்கும் பணமும் கொடுத்துடாத, நிறுத்தி வை. நான் பார்க்குறேன். போ. கர்மசாமிக்கு அதே கரூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவங்க யார்ப்பா? நீ வரலாம். கால் வந்துட்டு வா. என்ன கோயில்? முருகன் கோயில் இருக்காப்பா? எங்கே இருக்கு? உங்கள் ஊரில் இருக்கார். கால் வந்துட்டு வரலாம். திருமுருகா. ஏய் தம்பி, நல்லா இருக்கியா? சரி, கட்டிக்காரன் தான். எந்த ஊர்? கரூரா? என்ன பிள்ளைய பற்றி கேட்க வந்துருக்கீங்களோ? எங்கே அவ்வளோ தூரம் ஏன் போய் நின்னீங்க? கால் வந்துட்டு வா. நான் தான் தப்பாக கூப்பிட்டோன்னு பயந்துட்டேன். நீ அங்கே போய் நின்றுனால என்ன உண்மையா இல்லையா? என்னப்பா வேணும் உனக்கு? அப்படியா? அம்மா, உன் இடத்த எதுவும் வெட்டி கிட்டி பார்த்தியா? இடங்கள் சைடை எதுவும் வெட்டி பார்த்தியாப்பா?
பார்க்கலையா? உன்னுடைய இடம் இங்கேருந்து வண்டி போகக்கூடிய பாதையிலேருந்து வலது பக்கம் இறங்கி ஸ்ட்ரைட்டாக போனால் உன் இடம் வந்துடும், அப்படி தானே? அதில் வந்து அந்த ஓடையினுடைய கடைசி முனையில் கொஞ்சம் தீவினையான பொருள்கள்லாம் வச்சுருக்கு, வைத்திருக்காங்க. அந்த இடத்தால் நீ பலன் அடைஞ்சிருக்கவும் முடியாது. நிறைய மனவேதனைகளும் வழக்குகளும் குழப்பமும் வர்றத மாதிரி உள்ள துன்பம் இருக்கும். இப்போ இருக்கா? கால் விட்டு வா. அந்த இடம் சம்பந்தமாக ஒரு பொம்பளையுடைய தூண்டுதல் இருக்குப்பா. அந்த இடத்த நான் விற்று தந்தா போதும்ல அவனுக்கு. பக்கத்தில் வா, இந்த அப்படியே இந்த கனியை கொண்டு அங்கே போடு, இடம் விற்றுரும், வெற்றியாகி வா. அதிக விலைக்கு எது போகுதுன்னு பார்த்துட்டு கொடுத்துரு, போட்டிருந்த கனியை அசத்திடுவோம். போயிட்டு வா. நல்லா கர்மசாமிக்கு பாப்பா. சங்கே முழங்கு எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வற்றாத தமிழென்று சங்கே முழங்கு. எந்த பிள்ளையை பற்றி கேட்கணும்? பேர் என்ன பேர்? கண்ணமோடு. எஸ். பையனை சட்டப்படி என்கொயரி பண்ணாங்களா? அவன் பக்கத்தில் டென்ஷன் இருக்க, குறை இருக்க, இப்போ என்ன என்கிட்ட மறைக்கிற? கால் வந்துட்டுவான். இப்போ அந்த குறையெல்லாம் நீங்கக்கூடிய நல்ல நேரம் வந்தாச்சு. எப்படியாவது அவனுக்கு விசாவை கொடுத்து பகவானுடைய அருளால் அவனை ஆனந்தமாக வாழ வச்சு தந்துருக்கேன். உன் நுரையீரலில் போய் டெஸ்ட் பண்ணியா? பண்ணலையா? பண்ண வேண்டாமா? கண்டிப்பாக பண்ணணும். உழைத்த முதல்லாம் தெருவில் போட்டுட்டு இப்போ ஓரமாக உட்காந்துருக்கிய, உத்தமன் ஆகிட்டிய. நீ உன் மேலே தான் குற்றம், ஊரார் மேலே ஏன் குற்றம் சொல்கிற? புரியுதா? உன் பையனை மீட்டி தந்தா போதும்லா, இந்த அப்படி சந்தோஷமாக்கி தரேன். மீண்டும் அவனுக்கு அங்கேயே பணியும் கிடைக்கும், உயர்வும் கிடைக்கும். ஜெயிக்கிறேன். இந்தாப்பா, என்னை பார்த்து போ. கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு கோட்டயம் கோட்டயம் கேரளத்து கோட்டயம். கனவுகளே கனவுகளே காலம் என்ன வாரீரோ. இந்த ஆள் நல்லா தமிழ் பேசுவார், அதனால் இவருக்கு மலையாளத்தில் சொல்லணுங்கிற அவசியம் கிடையாது. ஒரு வருஷமாக போய் பார்த்தேன் உன்னுடைய இடத்த. தொழில் சம்பந்தமாக நிறைய நஷ்டமும் பிரச்சனைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளையெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தால் போதுங்களா? ஒன்று, உன்னுடைய மனைவியினுடைய உடம்பில் எந்த பேய் பிசாசு தீய சக்திகள் எதுவுமே அடுக்கலை. இது நரம்பு சம்பந்தமான பிணி. இந்த பிணியை தீர்த்து தெளிவாக வாழ வச்சு தாரேன். காலில் வந்துட்டு வரலாம். இப்போதைக்கு கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் இருக்குது. பக்கத்தில் வா, ஜெயிச்சு தரேன். வேறு என்னப்பா வேணும்? அந்த வழக்கை ஜெயிக்கிறேன், காப்பாற்றி தரேன். நல்லாயிருமா? கர்மசாமிக்கு அதே கேரள தேசம் கருணாகப்பள்ளி. கருணாகப்பள்ளி
2 கேள்விகள் கேட்டுக்கலாம்ப்பா. என்னமெல்லாம் வேணும்? விற்று தந்துடுறேன். இன்னொருத்தன் அதில் குறுக்கிட்டு இருக்கான், அவனை வந்து நிறுத்தியாச்சு, கவலைப்பட வேண்டாம். இன்னொன்று 3 மாதத்தில் வீட்டுக்கு வந்துடுவான். சந்தோஷமாக இருங்க. அடுத்த வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டான். நீங்களே வச்சுக்காங்க, நல்லா இருக்கும். ஆமாம், மகிழ்ச்சியாக இருங்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு திருவாடனை. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். ராம்நாட்டு பகுதி, ராம்நாட்டு பகுதி. கலியுக தெய்வமே கண்கண்ட ஐயனே ஆதாரம். கருப்பசாமி யார் வீட்டு பக்கத்தில் இருக்குது? கருப்பசாமி கோயில். கருப்பசாமி இருக்காப்பா உங்களுக்கு? உங்களுக்கு கும்பிடுறது கருப்பசாமி உண்டா? வா, நீ வா, கருப்பசாமி உள்ள வா. முனியன் கால் வந்துட்டு வா. பாஸ்போர்ட் யார் எடுத்து வச்சுருக்காங்க? ராம்நாட்டு பாஸ்போர்ட் எடுத்து வச்சுருக்கியா நீ? போகலையா? போ. சரி, நல்ல வேலை வந்துட்டு வா. வா, உட்காரு. பொங்கர முடிக்க என்ன வேணும்? ஓம் பாஸ்போர்டுங்க. பக்கத்தில் வா. உன் கொண்டாடி சம்மதிக்காளா? அவள் தான் போக சொல்லி உன்னை வந்து இப்போ ரொம்ப முயற்சி பண்ணியிருக்கிறா. உன் பொண்டாட்டியை பற்றி ஏன் கேட்குறோங்கிறத பற்றி நீ நினைக்கலையா? அவளுடைய ஆரோக்கியமும் அவளுடைய மனநிலைகளும் நீ போகிறதில் திருப்தியாக இல்லை. புரியுதா? அவள்கிட்ட இன்னொரு வார்த்தை கேட்டுட்டு என்னை வந்து பாரு. நீ கொடுத்துருக்க இடத்துல உனக்கு விசா வாங்கி தரேன். போகிறதுக்கு ஏற்பாடாகணும். அவளை பார்த்துட்டு என்னை வந்து பாரு. கால் வந்துட்டு வா. சொன்னாலும் குற்றமட. வா. வேறு என்னப்பா வேணும்? கடனை தீர்க்கணும். யாருக்கு? நல்லாயிரும். அடுத்த வாரமே நீ என்னை வந்து பார்க்கணுமே. பார்த்துருவியா? சந்தோஷம். வா, நல்லா. கருப்பசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி. என் பிள்ளையுடைய தொழிலை நல்லாக்கித்தான்னு கேட்டு வந்தவங்க. உன் பிள்ளைக்கு தொழில் என்ன? ஏன்ப்பா குனிய வைக்கிய? என்ன விஷயம்? நான் பிள்ளைக்கு தொழில் வேணும்னு கேட்டு வந்தது யார்? யார் இருக்கா? நல்லா ஆராய்ச்சி பண்ணுறீங்களே. வாங்க. உங்கள் அம்மா அப்பா எங்கே இருக்காங்க? அவங்களுடைய சிந்தனையை தான் நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வரீங்க. இது யார்? கால் வந்துட்டு வா. அம்மா வா. பராசக்தி, நல்லா இருக்கியா? உட்காருங்க பக்கத்தில். உன் பேர் என்ன பேர்? உன் பேர் என்ன பேர்? உன் பேர் என்ன பேர்? உங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் சர்ச் இருக்கா? ஆ, அதான் பார்த்தேன். அதான் நீங்கள் கிறிஸ்தவராக இருப்பீங்க தான். உன் நெத்தியில் குங்குமம் என் கண்ணுக்கு தெரியும். நான் தான் குருடம்னு நினைக்கிறேன். பொட்டு வச்சுருக்கிய. கால் வந்துட்டு வா. ஒரு சர்ச்சு தெரிஞ்சுது. சரி, அதான் என்னென்னு கேட்டேன். என்னடா வேணும் உங்களுக்கு? கவர்மெண்ட் வேலை வேணுமா உனக்கு? இந்த நீ இங்கே தள்ளி வா. காலைல வந்துட்டு வாடா தம்பி. நாளைக்கு நல்லா இல்லையே, போய் வேலை வைக்கிறா. 30 ரூபா தெரியும். என்ன போகிறாங்க? இவனுக்கு சரியாக ப்ராஜெக்ட் பண்ண தெரியலையே. இவன் எப்படி ஓகே பண்ணி வருவான்? இப்போதைக்கு ஒரு கம்பெனியில் ஒரு 40 ரூபா 50 ரூபாய்க்குள்ளே வேலைக்கு இருக்குது. போறியா? உனக்கு சொல்கிறேன். போறியா? கால் வந்துட்டு வா. அம்மா, உனக்கு வந்து ஜூன் மாதம் 20ஆம் தேதிக்கு உட்பட உனக்கு வேலை கிடைக்கும். இவனுக்கு புதுமையாக தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைத்தால் நஷ்டம் நடக்கும். அதனால் சற்று பொறுமையாக இருந்தால் எல்லா வெற்றியும் தெளிவாக இருக்கும். சரியா? ஐப்பசி மாதம் வரை நீ எந்த தொழிலுக்குடியும் போய் பணம் போட்டு நீ இறங்கக்கூடாது. யாராவது வேலைக்கு கூப்பிட்டா எங்கே வேணாலும் போ. ஆனால் நீ பணம் செலவழிச்சு என்ன செய்யக்கூடாது? போகக்கூடாது.
கால் வந்துட்டு வாங்க. வேலை கம்பெனி பிரச்சனையில் இருக்கு. அதை நம்ம தீர்க்க முடியாது. அவனை காப்பாற்ற சொல்லி காப்பாற்றுறேன். குடத்தில் இருக்க தண்ணியை தெளிவாக்குவோம், ஆற்று தண்ணியை தெளிவாக்க சொன்னால் அதுக்கு மிஷின் இல்லாமல் வேணும். வாங்க, இந்தா சந்தோஷமாக வேலையை பெற்றுத்தாரேன், கடன் படாமல் காப்பாற்றுறேன். செல்வாக்காக இருப்பாடா தம்பி. இந்தா காசு பணத்தோடு ஆனந்தமாக இரு. பிள்ளைய கொண்டா. கருப்பசாமிக்கு அப்படியா? உடல்நிலை சரியில்லாதது பற்றி கேட்க வந்தது யார்? என்னப்பா, யாருக்குப்பா உடல்நிலை? கொண்டா பார்ப்போம். யாருக்கு உடல்நிலை சரியில்லை? என்ன செய்யுது? மீனாட்சி என்ன செய்யுது? கால் வந்துட்டாங்க. நீ யாருடா தம்பி? பையன். கால் வந்துட்டான். என்ன ஆப்ரேஷன்? ஆப்ரேஷன் யாருக்கு? கண்ணை மூடுக்கா பார்க்குறேன். கண்ணை மூடி உட்காருக்கா. எங்கே இருந்து எட்டி கூப்பிடுறீங்களே ஐயா, என்ன விஷயம்? பிழைச்சிக்கிடுவாங்களா? ஓகே, கால் வந்துட்டு வரலாம். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி உன் பிள்ளைக்கு உயிர் கண்டம் இல்லாமல் காப்பாற்றி வாழ வச்சு தாரேன். காப்பாற்றியாச்சு, தைரியமாக இருக்கலாம். இன்னும் 12 ஆண்டுகளுக்கு எந்த தீய சக்தியாலும் அசைக்காமல் காப்பாற்றித்தாரேன். வெற்றி உண்டு. இந்தா உனக்கு என்னடா செய்யணும்? அக்கா மட்டும் நல்லா இருக்கு. இந்தா வா, நீயும் நல்லா இருப்பா, அக்காவும் நல்லா இருப்பா. போயிட்டு வா. கருப்பசாமிக்கு உடல்நிலை இயங்காத பிள்ளையை கேட்டு வந்தவன். வாப்பா. கருப்பசாமி, இன்று இவங்களுக்கு பாக்கியம் இருக்கா? அங்கே காலில் போட்டு எடுத்து வா. எவ்வளோ நாளாக அப்படி இருக்குது இந்த பிள்ளை? 15 வருஷமாக இருக்கேன் சார். என்னென்ன முயற்சியெல்லாம் பண்ணியிருக்கிய? அங்கே பிஜிதேவி போய் எதுவும் டாக்டர் இப்போ மிலிட்ரியில் ஆர்மி இருக்குது சார். அங்கே பண்ணி அங்கே இப்போ தான் பார்த்தோம். எங்கே? மிலிட்ரியில் பார்த்தோம். இப்போ அங்கே லாரியில் பார்த்துட்டு. நீங்கள் 2 அங்கே தள்ளி போங்க. வா. உன் பேர் என்னடா? ஆகாஷா? எது பேச மாட்டான். எஸ், இவனுக்கு இப்படி தான் பாதிப்பு. அதானே பார்த்தேன். மூளை, தண்டுவடம் போன்ற இடங்களில் உள்ள நரம்புகளால் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த நரம்புகளை சரி பண்ணிடலாம்னு சொல்லி உத்தரவில் இருக்குது. இன்னும் 3 வருஷ காலம் இவனுக்கு ட்ரீட்மெண்ட்டு தேவைப்படும். சரியாயிடுவான், ஆபத்து வராது, தெளிவாக எழுந்து நடப்பான். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வா, இந்தா சுவாமியே வரலாம்பா. பக்கத்தில் வாம்மா. நல்லா இருக்கும். வேறு என்னப்பா வேணும்? சாமி, என் மகன் நீட்டுக்கு படிக்க பாஸ் பண்ணிட்டாங்க. பாஸ் ஆயிடுவா. நான் வெளிநாடு கொஞ்சம் போகிற ஏற்பாடு பண்ணியிருக்கேன் இந்தா 2மே நடந்தாச்சு. நல்லா இருக்கும். சரி, அதே ராம்நாட்டு பகுதி பாஸ்போர்ட் எடுத்து வச்சு தூங்குது. காலண்டோ யாரெல்லாம் வந்திய? உண்மையை சொன்னால் நீ தாங்குவியா? நடந்து சரி, போய்ட்டு வா, போய்ட்டு வா, போய்ட்டு வா. காலில் விட்டு வாண்ணே. உட்கார். பொம்பளையால் பலவேறு இடைஞ்சல்கள், வேதனைகள்லாம் உனக்கு வந்து சேர்ந்துருக்கும். இன்னும் தீராத இடைஞ்சல் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. புரியுதா? உன் மனத்தை மாற்றினா சரியாகும். மாற்றணும்ல. பாலாப்புற மனசு மாற மாட்டுக்கேடா. பாசக்குடியில் போய் தானே விழுது. காலில் வந்துட்டு வா.
கருப்பசாமிக்கு இப்போ உனக்கு வெளிநாட்டுக்கு போகணுமா, இந்தியாவிலேயே தொழில் ஆரம்பிக்கணுமா? கண்டிப்பாக போகணும். இந்தாப்பா, ஜூலை மாதத்துக்கு உட்பட நீ ஃபாரின் ஃப்ளைட் ஏறிடுவேன், வெற்றியாக நடக்கும், தொழில் நடக்கும். நகைகள் யாருடைய நகையாவது வாங்கி அடமானம் வச்சுருக்கியா? யார் நகையா? வேறு இல்லை நொல்லெண்ணைய டக்குன்னு. இப்போ அதனால் பெரிய பிரச்சனைலாம் வந்திருக்கும். பொறுமையாயிரு, அசைக்கு தரேன் போ. கேட்டோம் சாப்பிடாம போயிடாடா. அதானே பார்த்தேன். என்ன கருப்பசாமிக்கு கருப்பசாமிக்கு சேலம் எல்லை சேலம் 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 வாங்க. பொல்லாத காசு பணம் பூமிதனை ஆளுதடா. எனக்கு மருத்துவ சீட்டு கிடைக்கணும், அதுவும் ஃப்ரீ சீட்டு கிடைக்கணும். யாரு? உங்கள் அம்மாங்க, உங்கள் அப்பாங்க. நீ என்ன படிச்சுக்கிட்டு இருக்க? படிச்சுக்கிட்டு இருக்கியா? கால் வந்துட்டு வா. பாட்டி வாய் அடக்கு, பாட்டி வாய் அடக்கு. வா பக்கத்தில் உட்கார். இந்த நீட்ஸில் வந்து நீ வந்து பாஸ் ஆயிடுவ. உனக்கு மெடிக்கல் காலேஜில் மெரிட்லேயே சீட்டு கிடச்சிரும். சந்தோஷமாக இருக்கும். இந்தா உனக்கு நிறைய பணம் கிடைக்கும், வச்சுக்கா. ஆனந்தமாக இருப்போம். அடுத்து பேசுவோம். கருப்பசாமிக்கு உடல்